ஹலோ மகன். இப்ப என்ன பார்ப்போம்னா, அட்டகத்தி தினேஷோட அடுத்த படம். அந்த கெத்து தினேஷ். என்ன சொல்றது? நபர் வந்து அவங்க கெத்துல ஒரு கேரக்டர் பண்ணி சூப்பரான பயங்கரமான ரீச் கிடைச்சதா இருக்கு. அட்டகத்தி தினேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி டிசர்வ்டு. எப்படி சொல்றது? பெரிய படம் நல்லா பண்ணிருப்பாரு. விசாரணை அந்த அளவுக்கு உயிரை கூட நினைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த ஒரு ஆக்டர் வந்து கொஞ்ச நாள் ஒரு ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா படம் எதுவுமே ஓடுறதில்ல. இரண்டாம் உலக போர் கடைசி கொண்டு நிறைய படம் ஃபிளாப்ஸ், நிறைய படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. திரும்பி ஒரு ரீஎன்ட்ரி மாரி லப்பர் பந்து டேரக்டர் பச்சமுத்து அவரோட டைரக்ஷன் தான் வந்தா கெத்து கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லுக் வைஸ் பார்க்கும்போது மீஸ் எல்லாம் எடுத்துருக்கு ஃபுல்லாக பயங்கரமா இருக்காரு. கெத்து தினேஷ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அது நல்ல வாய்ப்பு இருக்கு. ரஜித் சார் ப்ரொடக்ஷன்ல கலையரசன் நடிக்கிறார். அவரும் தான் மெயின்டைன் நினைக்கிறேன். தினேஷும் கலையரசன் இவங்க ரெண்டு பேரும் சுற்றி தான் நான் கதை நினைக்கிறேன். ஏன் சொல்றேன், இந்த பாலிடிக்ஸ் படம் வந்து நிறைய வாரத்தில் இல்லை தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் டேரக்டர்ஸ். அப்போ வெற்றிமாறன் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, படம் இந்த பேட் கேம் மனுஷி அவ்வளோ கேஸ் வாங்கி அவராலே அவ்வளோ பெரிய டைரக்டர் அவராலேயே ஃபேஸ் பண்ண முடியும்ட்டு அந்த ப்ரொடக்ஷன்ஸே க்ளோஸ் பண்ணிட்டார். தற்சமே தான் முடியிருக்காரு சொல்லியிருக்காரு. இந்த இதுலேயே தெரிஞ்ச ஒரு அரசியல் இருக்கும். ஃபாரின் சார்னா எப்படியோ ஒரு அரசியல் இருக்கும். யூஏ தான் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வைலன்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு நல்லதான் ஏன்னா பேட் கேல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, யூஏ 16+ தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெண்கள் இழிவுபடுத்துற சீனே எதுவுமே கிடையாது. ஜென்ரலாக நடக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்து பண்ணலாம். ஏன் அந்த எனக்கு ஒன்றும் புரியல, அந்த படத்துக்கு ஏன் அவ்வளோ கேஸ் போட்டாங்கன்னு தெரியல. இது ஒரு 90 கேஸ் கீழே போட்டுருக்காங்க படத்துக்கு. பயங்கரமான சென்சரே தராம 1 இயர் கிட்ட இருந்தேன். அந்த அளவுக்குலாம் அந்த படத்துல அவ்வளோ ஒர்த்து கிடையாது. சொல்றேன் கேஸ் போடுற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்க தெரியல. எத்தனை பேர் சரி போயிருக்கலாம். தண்டத்தரணிய இந்த படத்தோட ட்ரெயிலர் எடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. ரியலி ஃபார் படம் நல்லா ஹோப் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் தன்மையை பார்க்கும்போது தெரியுது. லுக் வைஸாக இருக்கட்டும் அவர் பயங்கரமா இருக்காரு. இஸ் கலையரசன் லுக் வைஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ். அவர் நல்ல சைடு ஆக்டர் வச்சு இப்போ மெயின் ரோலாக நிறைய படத்தில் வச்சுட்டு இருக்காரு. அவரோட லுக் வைஸும் பயங்கரமா இருக்கு. படம் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இதுவாக தெரியுது. வாங்க வீடியோ பார்க்கலாம். 1 2 3 லெட்ஸ் கோ ஸ்டார்ட். நம்மள மாதிரி குடும்பத்துல இருந்து அங்க வேலைக்கு போறதுக்கு யாராவது ஒருத்தராக தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஓ மிலிட்டரியில் இருக்காரு. அது நானா இருந்துட்டு போறேன். முருகன் மட்டும் வேலையோட வந்துட்டான். அதை மற்ற மலைவாசிங்க பார்த்து அவனை போல ஆகணும்னு நினைப்பாங்கல்ல, அது போதும். எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் வேலை வேலை வேலை. அப்படி என்னதான் இருக்கு இந்த காட்டுக்குள்ள? காத்தடிச்சா மழை பெஞ்சா குயில் கூனா மயில் கத்தனா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நாளும் இந்த காடு எனக்கு புதுசு புதுசாக தந்துக்கினே தாண்டி இருக்கு. உன்னையும் நம்ம காதலையும் சேர்ந்த தாண்டி இந்த காடு. இந்த கேம்ப் நீங்க ரெகுலரா பாக்குற மாதிரி இல்ல. ஸ்குவாட் சவுதன் என்னோட ட்ரில் தாக்கு பிடிச்சிட்டீனா இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் போய் டியூட்டி பார்க்கலாம். ஆனா மத்ராசி நாங்கெல்லாம் ஒரு காலத்துல இந்த சட்டை பார்த்தாவே பயப்படுவோம்டா. இன்னைக்கு நான் பெத்த புள்ள இந்த சட்டை போட்டு வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ராவோட ராவா கோட்டையில் உட்காந்துக்கிட்டு புது புது சட்டம் போடுவீங்க. தூங்கி வந்து பார்த்தா நாங்கள் குற்றவாளியா? முருகாடே, முருகா காப்பாத்துறா. முருகா பயமா இருக்குடா. முருகா என்ன காப்பாத்துறா. அது அது பண்ணா ஆக்டிங்டா தினேஷ். பா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். இந்த ட்ரெயிலில் பார்க்கும்போது என்ன தெரியுது, கதையை ஓரளவுக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம்.
எனக்கு ஒரே டவுட் தான். அத்தகிட்ட தினேஷ், கலையரசன் வந்துட்டு பிரதர்ஸா பிரதர்ஸ் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து நான் மிலிட்ரிக்கு போயிட்டு நம்ம ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க, மிலிட்ரிக்கு போகாத ஆள் நினைக்கிறேன். உங்க தம்பி படிச்சு மிலிட்ரிக்கு போயிட்டு அவன் போயிட்டு ஜெயிச்சிட்டானா நம்ம ஊர்ல இருந்து மற்றவங்க எல்லாரும் போகணுன்ற அப்படின்னு அட்டகத்தையும் சொல்றாரு. நம்ம தம்பியா போய் மிலிட்ரியில் போயிட்டாங்க, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இவர் வந்து நம்ம ஊர்ல இருந்துட்டு இந்த பஞ்சு தொழிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பற்றி அது அந்த அடி வாங்கி அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு இது பண்ற இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நினைக்கிறேன் பொறுத்தவரை கதை. அதுக்காக இந்த கிளைமேக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சீன் அடிச்சாங்க பயங்கரமா. அது பார்க்கும்போது ஹார்ட் பேக் சீன்ஸாக இருக்கு. அது இன்னும் இம்பாக்டாக இருக்கும் படத்தில். ஜஸ்ட் இது பார்க்கும்போது கொஞ்சம் பேசிக்கான சிம்பிள் ஸ்டோரி தான் இருக்கும். ஆனால் பயங்கரமான உள்ள ஒரு பாலிடிக்ஸ் எப்பயுமே இருக்கும். ஆரஞ்சு சார் இந்த நீல படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிற எல்லா படத்துலையும் சின்ன சின்ன பாலிடிக்ஸ் வந்தாலும் அது பயங்கரமாக பேசுகிற அளவுக்கு இருக்கும். மக்களுக்கு புரியுற அளவுக்கு கம்பல்சரி ஒரு விஷயம் படத்தில் இருக்கும். தண்டக்காரன் படத்தில் really excited for the movie for the September 19 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் வாட்ச் ஃபார் த தேட்டர். இந்த வச்சு இந்த படத்தை நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் இது வெற்றி அடைஞ்சாதான் திரும்பி இதுமாதிரி ஒரு பாலிடிக்ஸ் படம்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் த தண்டக்காரன். ஓகேங்களா? அவ்வளோ நமக்கு திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.